fellowship with God today has to be different from last week. Amen. 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 ஒரு விஷயம் நாங்கள் மௌனமாக ஆண்டவரே மௌனமாக சகோதரர் பின்னுக்கு இருக்கிறாங்களும் நீங்களும் சபைக்குள்ளே இருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் வழி நடத்தும் என்று கேட்போம். மௌனமாக கேட்போம். ஆண்டவரே ஜீவ பலியாக என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராய்ந்து வேதம் சொல்கிறது. முதலாவது எங்களை நாங்கள் கட்ட வேண்டும். Should we spend a bit of silence to praise Him? அங்கமிக்கும் பார்க்க வேண்டாம். ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் அமைதியாக ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. Should we bow our heads and spend some time with God? என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. Lord, you speak to me. ஆண்டவரே என்னை நீர் ஆண்டவரே எதற்காக இன்றைக்கு கொண்டு வந்தீர் அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் காண்பியும் ஆண்டவரே. Fulfill your will in my life. ஆண்டவரே உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. We need to see you today. உம்முடைய வார்த்தையின் மூலம் என் இதயம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. May my heart be opened by your word. நீ மௌனமாய் கேளுங்க, நீ கதைக்க வேண்டாம், நீ உங்க உள்ளத்தில சிந்தியுங்கள். If you ask in silence and with your heart, கேளுங்கள். ask in the silence. மௌனமாய் கேளுங்கள். Ask in the silence. தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார். The Spirit will fill you. தேவ ஆவியானவர் இந்த ஆலயத்தில் பெரிதான காரியத்தை செய்வார். He will do great things in this place. முதலாவது நான் அதுக்கு பாத்திரனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. We have to be a vessel for Him. நான் முதலாவது அதுக்கு பாத்திரனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. We have to be a vessel before Him first. எதிர்பார்ப்பு தான் பெரிய காரியங்களை செய்யும். The expectation will do great things. இன்னைக்கு வறுமையோடு வந்திருக்கலாம். You may come with worries, with questions, பிரச்சனையோடு வந்திருக்கலாம், with problems, யார் எனக்கு விடுதலை தருவான்னு வந்திருக்கலாம், wondering who will give us freedom. ஒரே பதில் இயேசு. But the answer is Jesus. ஒரே பதில் இயேசு. The answer is Jesus. இயேசுவே. Jesus. இப்ப நீங்க வாயில திறங்க, இயேசுவே. Lord, open your mouth and say Jesus. நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. We need you today. நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. We need you today. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை மூடட்டும் ஆண்டவரே. Fill us with your grace. உம்முடைய பிரசன்னம் மூடட்டும் ஆண்டவரே. Fill us with your presence. உம்முடைய அபிஷேகம் மூடட்டும் ஆண்டவரே. Fill us with your blessing. உம்முடைய வார்த்தை என்னை புடமிடட்டும் ஆண்டவரே. Cover us in your word. ஆராதனை என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. Help us to praise you in your worship. என்னை தொடட்டும் ஆண்டவரே. Lord, speak to us பாடல்களை என்னை தொடட்டும் ஆண்டவரே. Touch us through the songs. நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள மகனாய் மகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. Change me to be a blessing to உண்மையான others. ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Give us the grace to understand you fully. ஹalleluya ஸ்தோத்திரம் Should we ஆண்டவரே. praise Him today? Lord, we give you worship, we give you praise today. பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை Fill us, Lord, with your presence, இந்த ஆராதனைக்கு Jesus. வந்து Cover us in your presence. மூடுவீராக ஆண்டவரே. Every person today, வந்தவர்களை Father. ஆண்டவரே உயிர்ப்பிப்பீராக Lord, ஆண்டவரே. bless them and make them new, கவலைகள், God. கண்ணீர்கள், துக்கங்கள், Whatever வேதனைகள், sorrows they சஞ்சலங்கள் have, ஆண்டவரே Father. அவருடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போட்டும் Lord, let ஆண்டவரே. them run away ஜீவ from them. பலிகளாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. Lord, we தேவ commit ஆவியானவரே ourselves to உமக்கு you. நன்றி. Lord, we தேவ give you ஆவியானவரே thanks, உமக்கு Father. We give நன்றி. thanks to the தேவ Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. We give you worship. We give you glory. Amen. ஒரு விஷயம் நாங்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Should we clap our hands ஒரு and give விஷயம் glory to கரங்களை our தட்டி God? எல்லாரும் Shall we கரங்களை all தட்ட clap our மட்டும் விட hands and மாட்டேன். give Him எல்லாரும் glory? கரங்களை தட்டுங்க. Amen. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஜீவனோடு Should we give இருக்கிறோம், Him thanks for our சுகபலமாய் praise? இருக்கிறோம், பத்திரமாய் இருக்கிறோம், பாதுகாப்போடு இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு சாட்சியாய் கரங்களை தட்டுங்கள். Amen. As a testimony, should we clap our hands of what He has done in our lives? ஆமென் ஆமென். ஒரு வசனம் முன்னுக்கு இருக்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று. அந்த குமாரனாகிய இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். ஆமென். ஜெபிக்க போறோம், இந்த அபிஷேகத்தோடு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இந்த மண்டபத்தையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையும் பொறுப்பெடுக்கும்படியாய் யாருமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Should we pray that God will lead this service today? ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த முழு மண்டபத்தை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்குள் வருகிறவர் தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let your power be shown in this place. நன்றி என்று We give you thanks, we give you glory, Father. We praise your name today. We thank you, Jesus. Amen. ஆமென். அதே போல நான் ஜெபித்துக் கொள்வோம். எங்களுடைய பாடகர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the choir, வாசிக்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்வோம். for the musicians. ஊழியங்கள் காரணம் என்று சொன்னால் அன்றைக்கு யூதா முன் செல்ல கடவுள் வேதம் சொல்கிறது. யூதா துதிக்கிறவன் பாடுகிறவன் அவன் போற பொழுதுதான் வெற்றி கிடைத்தது.
இன்னைக்கு இவர்கள் தேவனோடு உறவில துதிக்கிற பொழுது ஜனங்களுக்கு விடுதலை வர வேண்டும். ஜனங்களுடைய கட்டுகள் உடைய வேண்டும். எனவே ஆண்டவரே இந்த பாடல் குழுவை அபிஷேகம் ஆண்டவரே தேவ வல்லமையால் நிரப்புவீராக. எங்களுடைய தாகம்தான் அதனுடைய வெற்றி, எங்களுடைய ஏக்கம்தான் அதனுடைய தேவன் தருகிற கிருபையா இருக்கு. ஒரு விஷயம் ஜெபிப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடல் குழுவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. through them, Father. Fill them with your presence and let your glory be shown through them. Give them the power to sing your praise. Let there be deliverance in this place, Father. Let there be an uprising in this place, Father. Should we pray for the word? Let's pray for the word now. வார்த்தை இருதயங்களை தொடட்டும். That the word may touch every heart. இருதயங்களை தொடட்டும். That the word may touch every heart. வார்த்தையின் வேளையில நித்திரை, வார்த்தையின் வேளையில தான் உடம்பு சரியா இருக்கும். ஆனால் இருதயம் கிழிக்கப்படட்டும். புதிய மனிதனாய் மாறுமண்டா இருதயம் கிழிக்கப்படும். ஒரு விசை வார்த்தைக்காக ஜெபிப்போம். அந்த வார்த்தை ஒவ்வொருவரும் பேசட்டும். எல்லாரும் வாசித்துக்கங்க. ஆண்டவரே என்னோடு உம்முடைய வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்கள் ஆண்டவரே என்னோடு இன்றைக்கு பேசப்படுற வார்த்தை என்னோடு பேசட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பலிபீடத்திலிருந்து பேசப்படுற மன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஜீவனை தரட்டும் ஆண்டவரே. யாரும் கேளுங்கள். சும்மா இருக்க ஆயத்த ஜெபம் என்றால் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். வார்த்தை எனக்கு கிரியை செய்யும்படியா எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let your word do miracles in our lives, Father. நன்றி நன்றி we worship and we praise your name, Father. God, we thank you. வார்த்தையினால் தொடுவீராக ஆண்டவரே. Lord, touch us with your word, Father. Touch every single one of your children here, Father. We give you thanks and we give you praise. Amen. ஸ்தோத்திரமான நன்றி ராஜா. அதே போல ஜெபித்துக்கொள்வோம். சிறுவராலே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கொள்வோம். ஆலயத்தை நடத்துகிற ஆசிரியர்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கொள்வோம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஜெபித்துக்கொள்வோம். தேவ ஆவியானவர் தம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக பிள்ளைகள் சரியானதை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக ஒரு விஷயம் ஜெபித்துக்கொள்வோம். Father, we pray for the children touched today, Father God. Be with all the children today and fill them with your presence, Lord. Fill them with your knowledge, with your understanding. We pray for all those doing ministry today, Father. Speak to them, Father God. All those that are coming on the way to the service, Father. Lead them and guide them, Father. Protect and sustain them, Father God. We give you thanks and we give you praise, Lord. Shall we all stand up and give him praise? Shall we all stand up in preparation for the service? அந்த ஆராதனை வேளையில தேவ மகிமையை பாடல் மூலமாக வார்த்தையின் மூலமாக தேவன் வெளிப்படும்படியாக that God may show his presence through the praise and worship and the word. ஆராதனையில் வாரும் ஆண்டவரே. உம்முடைய தொடு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Should we ask for his presence today? வேண்டும் ஆண்டவரே. We need to grow in his word. பார்க்கவில்லை ஆண்டவரே. We are blessed today. வந்திருக்கிறேன். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். யாருமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் இயேசுவே. Shall we all praise and cry out unto his name? We need deliverance in this place. ஆண்டவரே உம்மை காண வந்திருக்கிறேன் ஆண்டவரே. We come to seek your face today, Father. பலவீனங்கள் இல்லை ஆண்டவரே. நோய்கள் என்னை ஒன்றும் செய்யாத ஆண்டவரே. நான் விசுவாசத்தில் வளர ஆண்டவரே. விசுவாசத்தில் வளர ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை எனக்கு பெரிய உதவியா இருக்கட்டும் ஆண்டவரே. Let the service be a blessing to every one of us, Father. சொல்லுவோம் ஆண்டவரே. We thank you today. We give you praise and worship. Amen. Hallelujah. Praise the Lord, church. God is good. Amen. கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றும் நல்ல ஒரு தேவனாய் இருந்திருக்கிறார் நம்மளுக்கு. ஆமென். இந்த நேரத்துல இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். God is in our midst and he is alive. He is a God who was resurrected on the third day. அந்த உயிர் தெழுந்த இயேசுதான் இந்த இடத்துல நாங்கள் காண வந்திருக்கிறோம். நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய எங்களுடைய செவிகளை திறந்து அவருடைய வார்த்தைகளை தான் நாங்கள் இந்த இடத்துல கேட்கவும் வந்திருக்கிறோம். Amen. Just as we prayed, I don't want us to be a church who worships, who praises when we get things. Right? நாங்க எப்போ துதிக்கிறோம், நாங்க புகழுகிறோம் கர்த்தரை, நாங்க ஒரு அவருடைய கரத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்ற பிறகு இல்ல இந்த சபை எப்படி ஒரு சபையா இருக்க வேண்டும். I will constantly give praise to my God in all circumstances, in all situations, in my highs and my lows, in my sicknesses and in my good times. I will continue to praise my God. Why? Because I know I am held in his hands, because he and his grace are
holds me. His compassion is constantly with me. எப்போதும் நாங்க ஸ்தோத்திரிக்கிற ஒரு சபையாக தாவீது சொன்னது போல எக்காலமும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என்னுடைய நாவிலே இருக்கும். ஆமென். எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும் இந்த நாளிலே we rebuke and condemn out of this building. Amen. In the name of Jesus, may every single one of you be filled with the power of God, with the strength of God, with the Spirit of God. There be no fear, there be no confusion, there be no weakness in this place in the name of Jesus. Amen. Amen. Hallelujah. With that same grace, with that same spirit, with that same power, we are going to sing every song in this worship, and you are going to see a deliverance from this day forth. Amen. ஒரு புதிய பாடல் சொல்கிறது, எக்காலமும் நான் ஸ்தோத்திரிப்பேன், எந்நேரமும் நான் துதித்திடுவேன். அதுல கோரஸ், அழகான கோரஸ், நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே இயேசுப்பா. Amen. I cannot forget the goodness, the blessings you have done for me, because this life itself you have given me. You have graciously granted me. Amen. கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழ்வேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே
great and mighty God you are, Father. எக்காலமும் இந்த நாளில் நாங்கள் ஒரு சபையாக ஒரு குடும்பமாக துதித்துக் கொண்டே இருப்போம் ராஜா. We continue to give praise to you. We continue to exalt you, Father, because we know that we rest in your hands, that we are constantly in your hands, Father. You will never let our foot slip, because you are a God who always watches over our coming and our going. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நாங்கள் போகையிலும் வரையிலும் எப்போதும் ராஜா நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. We thank you, Jesus. அழகான வார்த்தைகளை நாங்கள் பாடுகிறோம். உம்மை ருசித்தேன் நான் நல்லவர் என்று, ஆதலால் இன்னும் இன்னும் அவரை நாங்கள் துதிப்போம். Amen. Because we worship, because we have tasted the love of Jesus. Amen. And that is bigger than any other blessing that we can receive, because that love is eternal. There is no measure, there is no width, there is no length. You cannot put a number to the love of my God. Amen. இன்னும் அதே மாதிரி நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். அது அடுத்த பாடல் சொல்லுகிறது, என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி நாங்க முழு மனதா இந்த நாளிலே ஸ்தோத்திரத்தை சொல்ல போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன் நான்.
நேரத்திலே அவர் கை பிடித்து நம்மை தூக்கி அந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் வைக்க போகிறார். God is going to exalt you to places, to positions that you have not even seen or imagined or heard with your eyes. That is the kind of God that we have, a mighty God who is able to bless you more abundantly than you can ever imagine. The ways of my God are so much higher. The plans of my God, the thoughts of my God are so much higher than what we can think, than what we can imagine. Lord, we thank you, Father. We thank you, Jesus. For a couple of weeks now, I've been reminded by two characters in the Bible. As I was listening to this sermon, I've heard it a long time ago, but about Zacchaeus, right? Ellorukkum theriyum Zacchaeus குறித்து, right? Zacchaeus was a short man who was a tax collector, not liked by many people. நிறைய பேருக்கு அவர் ஒரு பிடிக்காத மனிதனா தான், ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனா தான் Zacchaeus இருந்தார். Right? But Jesus went after him. இயேசுவானவர் he went to go see Zacchaeus and he went to go to his house. கர்த்தர் ஏதாவது Zacchaeusக்கு செஞ்சாரா? சகேயுக்கு ஏதாவது செஞ்சாரா கர்த்தர்? அவர் வீட்டில் போய் அவரோட வசித்து அங்க போய் சாப்பிட்டுட்டு அவர் வெளியே போயிட்டாரு. ஆனா சகேயு he turned his heart towards God because he tasted the love of my Jesus. He didn't receive anything. அந்த குள்ளமான மனிதனை கர்த்தர் வந்து நீட்டமான மனிதனா மாத்திருக்கலாம். He could have turned him into a taller man. He could have said change your profession. He didn't ask him to change his profession because he touched the heart of Zacchaeus, and therefore let every heart be touched in this place today. And another character, Samaria pen, the Samaritan woman, right? All of you know, அவள் போய் வந்து தண்ணி எடுக்க, she went to the well, right? இயேசுவானவர் அந்த இடத்திலே அந்த நேரத்திலே அந்த சமாரியா பெண்ணை he saw the Samaritan woman at the well. He never had it. He asked for a drink. I am thirsty. எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி தானு. கடைசி வரைக்கும் இயேசு வந்து தண்ணியே குடிக்கல. But you know what? He said, I am the living water. நானே அந்த நீரூற்றா இருக்கிறேன், ஜீவ தண்ணீரா இருக்கிறேன்னு அந்த இடத்துல அவருக்கு அந்த வார்த்தையை மட்டும்தான் he said to her. The Samaritan woman received nothing else from Jesus, but you know what? She ran head over heels back into the city and said, I have tasted and seen the living Christ and I need nothing else. And யோவான் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம், please go and read at home, John chapter 4, right? Verse 39 says, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேகர் அவள் மேல் விசுவாசமாய் காணப்பட்டார்கள். A whole city turned to Jesus because of this Samaritan woman who ran back and said the goodness of Jesus, who ran back and said the gospel of Christ, even though she received nothing. She received nothing in her hands. இந்த நாளிலே நாங்கள் வந்து அநேகர் நாங்க ஜெபிக்கிறோம் எத்தனையோ எங்களுடைய தேவைகளுக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக. ஆனா நான் சொல்றேன் இந்த நாள்ல உங்களுடைய கையிலே வந்து ஆசீர்வாதம் நிச்சயமாக கர்த்தர் தருவார். இந்த நேரத்திலே ஆனா நீங்க துதிங்க because you have tasted the love of Jesus. Amen. And through you will be a testimony, you will be a witness. That is a much greater blessing than you having money in your hands, than you having positions in your hands, than you having riches in your hands, because my God has called you for a greater purpose. Amen. We as a church, you have been called for a bigger purpose, for a bigger plan. And those of you who shall receive today shall be blessed in the name of Jesus. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது
Because I know I have an eternal place. என் ஜீவன் தீரும் வரை எரிந்து கொண்டே Your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. All thrones and dominions, all powers and positions. Your name. Come on, church, cry it out this morning. His name be the highest in this place. Your name is the highest. Your name is the greatest. Your name, it stands above them all. Your thrones and dominions, all powers and positions. Your name stands above them all. Your name is the high. Come on, church, keep singing. Just keep declaring the name of Jesus this morning. May His power fill this place. May every barrier in our lives be broken in the name of Jesus. We rebuke every demonic, every possessed person in this place, Jesus. Whatever possession there may be, whatever holes there may be, we rebuke and condemn it in the name of Jesus. Your name stands above them all, and the angels cry, holy. All creation cries, holy. You are lifted high, holy, holy forever. Hear your people sing, holy to the King of Kings. Holy, you will always be. Holy, holy forever. One more time, your name. Church, you're gonna sing. Your name. is the highest. Your name is the greatest. Your name stand above them all. All thrones, dominions, all power and positions. Your name. And as you sing in faith, may barriers be broken in the name of Jesus right now. Oh. Your name Is the highest. Your name is the greatest. Your name, it stands above them all. All thrones and dominions, all powers and positions. Your name stands above them all. Your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. All thrones and dominions, all powers and positions. Your name stands above them all. Shall we clap our hands and give glory to Jesus as He is working in this place? He is working for you, my children. He has called you. He has redeemed you. He has forgiven you. He has placed a crown upon your head, and therefore He is a miracle worker in His people's lives, in His people's hearts, in His people's church, in His people's families, in His people's children's. Wherever you go, you shall carry the light
light of Jesus. You shall never walk alone. You shall never walk in the valley of the shadow of death, because my God is the almighty light. And because we carry that light, we are empowered to do anything and everything in the name of Jesus. அதனால் நீங்க ஒரு எல்லையை குறிக்கி வைக்காம கர்த்தருடைய கரத்திலிருந்து எப்போதுமே கர்த்தருடைய கரம் அங்கேயே தான் இருக்கிறது. நாங்க தான் கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல. அவருக்கு எல்லாமே ஒரு லேசான காரியம். Amen. எல்லாமே கர்த்தருக்கு லேசான காரியம். But God takes us through such situations for us, to mold us, to make us and refine us. Amen. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ள
எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி shall we all lift your hands up and sing பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வனே லேசான காரியம் உமக்கனே லேசான காரியம். சர்ச், நாங்கள் மீண்டுமாக அந்த பாடலை பாடப் போகிறோம். We're going to sing it once again. எத்தனை பேர் நீங்கள் சொல்லுறீர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவருக்கு ஒரு லேசானது ஒரு காரியம்? Hallelujah. All your problems is an easy matter Thank for you. God. இன்றைக்கு நீங்கள் எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கூடாக போகலாம். You might go through many problems today. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is dwelling in our midst. இந்த நாளிலும் அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகள் மதிலை போல காணப்படலாம். the problems in your life might look like a big ஆனால் wall, காற்றையும் கடலையும் அடக்கின நம்முடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். but the Lord who calmed down the sea. நீ and the விசுவாசித்தால் sea. கர்த்தருடைய மகிமை காண்பாய். If you believe, you see the glory of நீ God. விசுவாசித்தால் கர்த்தருடைய அற்புதத்தை காண்பாய். If you believe, you see the miracles of God. இன்றைக்கு அற்புதங்களின் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். The God of miracles is in our midst. அதிசயங்களின் தேவன் நம் மத்தியிலே உலாவிக் The God கொண்டிருக்கிறார். of wonders is walking in our நாங்கள் midst. அங்குமிங்கும் ஓட தேவையில்லை. We don't need to run here and தேவன் இந்த there. இடத்திலே அவர் சுகமாக்க வல்லமையுள்ள தேவன். God is able to heal us இன்றைக்கு right நானும் here. நீயும் அவரை விசுவாசித்தால் You and I, if we have faith, கர்த்தருடைய மகிமையை காண்போம். we will see the glory of God. அவருக்கு லேசான காரியம். It is an easy matter கேன்சர் for God. வியாதியை அவர் நீக்குவதற்கு அவருக்கு லேசான காரியம். For him to get rid of any cancer is an easy பொருளாதார matter. பிரச்சனைகளிலே இருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு அவருக்கு லேசான Give காரியம். you redemption from economical strife is குடும்ப an easy பிரச்சனைகளிலே matter. இருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு அவருக்கு லேசான காரியம். To redeem you from family problems is an easy matter உன்னுடைய for him. வியாதியிலே இருந்து குணமாக்குவதற்கு அவருக்கு லேசான காரியம். And to heal you from your diseases is an easy matter for him. அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். And he's a God who never changes yesterday, today and tomorrow. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of நீ God, அதை விசுவாசி. we have faith in it. எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனையாய் இருந்தாலும் Whatever the mountains of problems you might have, கர்த்தர் அதை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். God is able and powerful to redeem you from it. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the Son sets you free, you will truly be freed, the verse says. இன்றைய நாளிலும் விசுவாசத்தோடு பாடுங்க. With faith sing today. பிரச்சனையை சொல்லி விசுவாசத்தோடு பாடுங்க. With your problem, declare your problem and sing Thank with you, faith. Lord Thank you, Jesus. Jesus. Hallelujah. பலனுள்ளவன், Thank you, Jesus. பலனற்றவன், Yes, Lord. பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். உயிரை
பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Heavenly Father, this moment we commit ourselves into your presence. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் எல்லாமே உமக்கு லேசான காரியம். Lord, in your eyes that everything is so இன்றைக்கு easy. நாங்கள் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய தலையின் மேலே வைத்துக்கொண்டு நாங்கள் அநேக காரியங்களை குறித்து யோசித்துக் We are கொண்டிருக்கின்றோம். thinking so much about all our problems because we place them on top of our heads. இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்காதபடி உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். Lord, we don't look upon you, but we look on the world, oh Lord. அதனாலே தான் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு பாரமாய் இருக்கிறது. That is why these problems are burden for us. உம்முடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேலே என் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே என்று. Your word says, cast your burdens unto the Lord and do not fear or worry. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of இந்த God, கால வேளையிலும் உங்களுடைய என்னென்ன பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சுமையா இருக்கிறதோ அவைகளை கர்த்தரின் மேலே இறக்கி வைத்து விடுங்கள். whatever the burdens that you carry in your life, unburden it on Christ. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். The Lord that we worship is a living God. என்றும் அவர்கள் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிமிடத்திலும் And even this moment is performing miracles. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு நம்மிலே தான் நமக்கு பலவீனமாய் இருக்கிறது. we are the weak vessel. அவரை உண்மையாய் தேடுவோமானால், And we seek him earnestly. and உண்மையாய் earnestly. விசுவாசிப்போமானால், If we believe in faith, தொடர்ந்து அவருடைய வல்லமையை காண்போம். then we can see his mighty power continuously. இந்த நாளிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் என்னென்ன பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஊடாக, வியாதிகள் ஊடாக, துன்பத்தின் ஊடாக கடந்து செல்கிறார்களோ, நீர் அவர்களுடைய இருதயத்தை காண்கின்ற தேவன். Whoever who is going through problems, diseases and various other problems, you see இந்த their நாளிலும் heart. அந்த பிரச்சனைகளை உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைத்திருக்கின்றார்கள். They have unburdened their problems into your presence today. இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி Thank you செலுத்துகிறேன். for our Lord. In the name of Jesus, you are going to give us நீர் solution for வல்லமை this உள்ள problem. தேவன் ஆண்டவரே. You are a mighty God. நீர் அற்புதத்தின் தேவன். You are the Lord of நீர் miracles. அதிசயத்தின் தேவன் You are the ஆண்டவரே. Lord of wonders, Father. அப்படியாக இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. And therefore, likewise, we pray in the name of Jesus today. ஒவ்வொருவருடைய மேலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளிலும் தொடும்படியாக Let your ஜெபிக்கிறேன். mighty hand touch each and every person who is here. இயேசுவின் நாமத்தில் சரீர வியாதிகள் விலகுவதாக. In the name of Jesus, all the physical பொருளாதார weakness be gone. நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் In விலகுவதாக. the name of Jesus, all the economic strife be gone. குடும்பத்திலே காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினாலே சரி செய்வதாக. In the name of Jesus, all the family splits be பிள்ளைகளுடைய healed. எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்ணீர்கள் சந்தோஷமாய் மாற்றப்படட்டும். And the parents who are worried about their children's future, all their tears turn into joy today in the name of Jesus. பிள்ளைகள் இல்லாத கற்ப பைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. All the wombs who are expecting children be open in the name of முள்ளத்தண்டு Jesus. வியாதிகள் உள்ளவர்கள் முள்ளத்தண்டிலே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சுகம் கிடைப்பதாக. All those who have problems in their spine, in the name of Jesus, they be healed today. எலும்பு வியாதிகள் உள்ளவர்கள் மேலே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. Those who have problems in their bones, with the power of God descend on you today. அற்புதம் நடத்துகிறதற்காக நன்றி சுவாமி. Thank you for doing உம்முடைய miracles. வல்லமை oh God. வெளிப்படுகிறதற்காக Thank you ஸ்தோத்திரம். for your mighty power being revealed தேவனுடைய here. அபிஷேகம் இந்த நாளிலும் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறதற்காக The நன்றி. anointing of God descending upon each one, we give thanks Thank you for you. Lord Jesus. நன்றி ஓ சுவாமி. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. சொல்லுவோமா லேசான காரியம். Shall we say it's an Thank easy you thing Lord to you, Jesus. Lord. Thank you. Easy. Thank you. லேசான Thank you Lord. காரியம் Yes. உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். Thank you Lord. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்முக்கு நன்றி செலுத்துகிறோம். Thanks for this wonderful day. உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thanks that your glory உம்முடைய covers all. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for filling us with your presence, O Lord. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். In truth and in spirit, you enabled us to worship you. We தொடர்ந்தும் give thanks. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Pray that the Spirit of the Lord continue to ஒவ்வொருடைய intercede with us. வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for that you are declaring peace and joy in each one's life.
ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே சூழ்நிலைகளை பார்க்காதபடி சூழ்நிலைகளை மாற்றுகிற உம்மை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை ஓட கிருபை செய்யுங்க ராஜா. Lord, give them the grace to run their race without looking at the circumstances, but the one who changes the circumstances. Let us look at thee. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீர்களாக. Let you be glorified continuously. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' mighty name we ask and pray. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord. Please be seated. Please be seated. தயவுசெய்து உட்காருங்கள். Thank you Lord. பிள்ளைகள் உங்களுடைய வாக்குகளுக்கு போங்கள். Children, you may go for your செய்து முடித்த பின்பு அவர்களை அழைத்து வாருங்கள். After the sermon, please bring them back. Praise be to God. கர்த்தருடைய பிரசன்னம் அவரீத விதமாக நம் மத்தியிலே இருக்கின்றது. The mighty presence of God is felt in our midst. ஆமென். நீங்கள் எத்தனை பேர் அதை உணர்கிறீர்களோ தெரியாது, நான் அதை உணர்ந்து I don't கொண்டிருக்கின்றேன். know how many of you understood, but I Praise the have Lord. felt The the presence anointing, of the God. power, the God's power is among us this morning. Amen. Thank Praise you, be to Jesus. God. Thank you, Lord. Hallelujah. Thank you Lord Jesus. Praise you. இந்த நாளிலும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the name of our beautiful Savior Jesus Christ, and on behalf of Bethany family, we welcome you and greet you. ஹாலிடேஸ் போனவர்கள் மீண்டுமாய் வந்து கொண்டிருக்கின்றார்கள். Those who have been to holidays are coming back slowly. சௌரன் ரங்கன், சௌரன் ரேணு, மகள் டேனியை பார்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். We are greatly delighted to see those who have come back today. Thank you Lord Jesus. Brother Moses, please. Thank you Lord Jesus. Hallelujah. ஆகவே இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம் அவர்களை. We welcome each one of you today. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இந்த வாரத்திலே மீண்டுமாக சௌரி நேரியம் குடும்பம் அவர்கள் மற்றும் சௌரி கர்ஜிதா பிள்ளைகள் அவர்கள் எங்கள் மத்தியிலே வருவார்கள். So not only that, Brother Ariam family and Sister Gajita family will be returning the coming week. சௌரி ஃப்ரீடா, சௌரி சசி அவர்களும் மீண்டுமாய் வந்து விடுவார்கள். Brother Sasi and Sister Frida will also return this week. வந்தவர்கள் அதே போல கொஞ்சம் பேர் மீண்டுமாக போய் இருக்கிறார்கள். And likewise, some people are going to go on holiday next ஆகவே week. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய விடுமுறைகளையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாய் நம் மத்தியிலே அழைத்து வர வேண்டும் என்று. So continue to pray to God that they should go on holiday and come back safely in our midst. விடுமுறைகள் அவசியம். Holidays are important. நீங்கள் வெளியே இந்த இங்கிலீஷ் பீப்புளை பார்த்தீங்கன்னா they will go for holidays. ஆங்கிலேயரை பார்த்தா நாங்கள் அடிக்கடி விடுமுறைக்கு செல்வதுண்டு. Yes. ஏனென்றால் அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு வர்றதுக்கு. Refresh their mind. ஆகவே அப்படியாக எங்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் உள்ளதோ நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Wherever there are opportunities, we will have to use them. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God will bless you. ஆமென். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் எடுத்தவர்கள் 26வது வசனத்தை வாசியுங்கள். So turn with me to the book of Proverbs chapter 3, and those who have taken read verse 26. நீதிமொழிகள் 3:26. Proverbs 3:26. கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். For the Lord will be your confidence and will keep your foot from being caught. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் நம்மோடு பேசுகிற தேவன், How many of you, my dear children of God, believe நம்மோடு that God speaks இடைப்படுகிற to us? தேவன். God intercedes with us. Hallelujah. ஒரு நிமிடம் இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிப்போமா? Shall we pray for this word for 1 minute? கர்த்தர் தொடர்ந்தும் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசணும் என்று நாங்கள் ஜெபிப்போமா? Shall we pray that the Lord speak to us continuously? அவர் through His word? பேசுகிற தெய்வம் பேசாத மரமோ கல்லோ அல்ல. The speaking God isn't a tree or stone that does not speak. ஆகவே நீங்கள் ஜெப நிலையில இருந்து கர்த்தாவே இந்த நாளிலும் நீர் என்னோடு தொடர்ந்து நீர் பேசும் ஆண்டவரே. So you be in a prayer attitude and ask Lord, முழு இதயத்தோடு உம்மை ஆராதித்தோம், with the whole heart we முழு worship you. இதயத்தோடு உம்மை தொழுது கொண்டோம். With the full heart we இப்பொழுது praise you. தேவாவியானவரே நீர் என்னோடு பேசும். So now Holy Spirit speak to me. கண்களை மூடி ஒரு விஷயம் அவருடைய சமூகத்தில் கேட்போமா? Shall we close our eyes and ask in His presence for a minute? பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவன் நீ.
நீரல்ல பேசும் தெய்வம் நீ. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, once again we come unto your presence. நீர் எங்களோடு பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Give thanks that you're going to speak to us today. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says, whatever the Holy Spirit tells the church, let those who have ears hear it. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for you being a Lord who strengthens எங்களை us. உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for encouraging us. எங்களை கட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for building us. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுகிறார். Lord, continue to intercede with us through your word. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். எஸ்தர் பேபி அவர்கள், சகோதரி அவர்கள் பாடிய பாடல் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பாடல். ஆகவே அவர் பேசாத கல்லு மரமும் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். It's an old song sung by Sister Esther Baby. Wonderful song. He's not a Lord who does not speak, but a stone or a tree that does not speak, but he's a Lord who speaks. ஆமென். ஒரு சில பாடல்கள் சாரன் மோசஸ் பாடுகிற பொழுது அது இருதயத்தை தொடுகிறதாக இருக்கிறது. Some of the songs that Brother Moses sing, it touches your heart. Absolutely. ஆமென். Praise the ஹalleluya. Lord. Hallelujah. ஒரு சிலருக்கு ஒரு சில பாடல்கள் பாடுகிற பொழுது அது மிகவும் டனிக்கு ஒரு விதமாக, சோனாக்கு, கீர்த்தனா, ஏஞ்சல் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வழி நடத்துகிறார். God leads each and every worship leader because everyone's talent is different, and some songs when they sing, it's exclusive. நேற்றைய தினத்திலே நான் ஒரு வீட்டை கடந்து சென்றிருந்தேன். Yesterday I went to a house. அங்கே ஒரு சகோதரனை சந்திக்க நேர்ந்தது. I met a brother there. அவர்கள் தூரத்தில் இருக்கிறார்கள். He lives far away. அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், உங்களுடைய யூடியூப்பை நான் பார்க்கிறேன் என்று. Pastor, I see the YouTube videos of your church. எப்படியாக பிள்ளைகள் ஆராதனைகளை நடத்துகிறார்கள், How the children are leading worship. எப்படியாக நீங்கள் சபை நடத்துகிறீர்கள், How you lead the church. மிகவும் சந்தோஷமா இருக்கிறது பார்ப்பதில் என்று சொல்லி He சொன்னார்கள். said, we are greatly joyful and delighted to see that service. அது எனக்கு மகிமை அல்ல, It's not my glory. கர்த்தருக்கே நாம It's glory மகிமைப்படுவதாக. to God alone. Hallelujah. நாங்கள் எல்லாருமாய் நாங்கள் சேர்ந்து இணைந்து செய்கின்றோம். We all combinedly and collectively do this. ஆகவே நாங்கள் குடும்பம் என்று எப்பொழுதும் அதைத்தான் நான் சொல்லுகிறது. That is why I always say we are one family. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அவயவங்களாக இருக்கின்றோம். We are all parts of a body of நாங்கள் Christ. சேர்ந்து கட்டப்படுகிற பொழுதுதான் அது இசைவா இணைந்து அங்கே கட்டப்படுகிறது. Only when we are built together, that's when we can work ஆனால் in one. ஒவ்வொரு சிறு சிறு காரியமும் சிறு சிறு அவயவங்களும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது தேவனுடைய சபையிலே. Therefore, every smallest parts of the body of Christ is important. ஆகவே தான் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறது, That's why we encourage everybody. ஊக்குவிக்கிறது. That's why ஆனால் ஏற்றுக்கொள்கிறது, பயன்படுகிறது, அது உங்களுடைய but கரங்களில். accepting it and being used is into your hands. அதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். There should be a price that you need to pay for it. ஆமென். நாங்கள் நல்ல வேலையில் எடுக்கிறோம் என்றால் அதுக்கு நாங்கள் நன்றாய் படித்து காரியங்களை செய்யணும். If you get a good job, then you must have that qualification by அதேபோல் studying. ஊழியத்துக்கும் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய நேரங்கள், காலங்கள், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிவு, எல்லாம் சாட்சி எல்லாமே முக்கியம். So therefore, for even likewise, for ministry, you need your time, your commitment, your sacrifice, your obedience. Everything is important. அப்பொழுது கர்த்தர் அதை எடுத்து பயன்படுத்துவார். That's when God will use. ஆமென். ஹalleluya. Hallelujah. Amen. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த அந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியுமாக நாங்கள் வாசிப்போம். Let us read that scripture once more. கர்த்தரும் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். For the Lord will be your confidence and will keep your foot being caught. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, இந்த காலையிலும் நாங்கள் தேவனை நம்பி ஞானமாய் நாங்கள் வாழுகின்ற பொழுது, when we believe in God and live with wisdom, தேவனுடைய வழிகாட்டலும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிறது. His guidance and protection is received by us. இன்றைக்கு நாங்கள் தேவனை நம்பி ஞானமாய் நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு தேவனுடைய வழிகாட்டலும் அவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது என்பதை தலைப்பிலே தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். When we believe in the Lord and live with wisdom, then we receive His protection and His guidance and His blessings. அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? So what does the Lord look at us today and say? உன் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். For the Lord will be your confidence and will keep your foot from being caught. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து விட்டார். God has given you His promised word. இப்பொழுது நம்முடைய கரங்களிலே தான் அது இருக்கின்றது. Now it's in our own hands.
இன்றைக்கு எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார் என்று சொல்லி இருக்கின்றார். He said that he will keep our feet from being caught. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன்னை காப்பார் என்று சொல்கிறார். And he says the Lord will be a confidence and will protect you, he says. அப்ப அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். That belief, that faith, we need to protect it. எல்லாவற்றுக்கும் முடிவு ஒன்று என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். We see in the scripture there's an end for everything. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். We see that your hope will not be wasted. ஆகவே நீங்கள் என்னென்ன காரியத்தோடு என்னென்ன விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. So whatever that you are waiting upon with hope, your hope will never be wasted. எப்பொழுது நீங்கள் தேவனை நம்பி ஞானமாய் வாழ்கின்ற பொழுது, when you believe in the God and live with his wisdom, தேவனுடைய காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது, when we obey the word of God and act accordingly, தேவன் நம்மை வழிகாட்டுகின்றார். God leads us then. தேவன் நம்மை பாதுகாக்கின்றார். He protects us. அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட He இருக்கின்றார். will always remain with us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, எப்பொழுதும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கட்டுவிப்பு அவர் கட்டுகிறதற்கு அவர் உதவுகிறார். he always helps to build his children up. கட்டுவதற்கு அவர் வாஞ்சிக்கின்றார். He desires to build மறுபடியும் us. உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். You shall be built, I shall build you and you shall be அந்த built வார்த்தையை again. நாங்கள் பிடித்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். We need to hold on to that verse and கர்த்தர் pray. என்னை கட்டுவார். God will build me up. கர்த்தர் என்னை கட்டிக்கொண்டிருப்பார். God will continuously keep நாங்கள் building me. விசுவாசத்தோடு கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Then with faith we could see us being built. அப்ப நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடும் அவரை நம்ப வேண்டும். What we have to do is with our whole hearted we have to believe or have faith in God. நம்முடைய செயலினால் எப்பொழுதும் அவரை கனம் பண்ண வேண்டும். With our actions we need to honor him. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சிட்சையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Not only that, we have to accept the discipline from God. அது மாத்திரமல்ல, ஞானத்தை மதித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை அறிந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் தேட வேண்டும். We need to respect the wisdom and seek more of it. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய வழி நடத்தலும் வேணும் என்றால் அந்த வசனங்களை நாங்கள் வாசிப்போம். So if you need the protection and the guidance of the Lord, then let us read this verse again. பாருங்கள், 3 நீதிமொழிகள் 3:19 வசனம். See Proverbs 3:19. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். 19. By wisdom the Lord laid the earth's foundations, by understanding he set heavens in place. இது கர்த்தருடைய ஞானத்தை நாங்கள் பார்க்கின்றோம். We see the wisdom of God here. எப்படியாக கர்த்தர் சிருஷ்டித்தார் பூமியை? How did he create this earth? எப்படியாக வானங்களை ஸ்தாபித்தார்? How did he set up the heavens in place? உங்களுக்கு தெரியும், ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படியாக முதல் 6 நாட்களும் அவர்கள் எப்படியாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. As you see in Genesis, we can see how he created the heaven and the earth within the first 6 days. அப்ப இதிலே இருந்து நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம்? What do we see from here? அவருடைய ஞானத்தை பார்க்கின்றோம். We see his அவருடைய wisdom. வல்லமையை We பார்க்கின்றோம். see his power. அப்ப இன்றைக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். So we need to believe what type of things that our God is able to perform. லேசான காரியம் என்று பாடுவது லேசு. It is easy for us to sing that it is easy matter for God. ஆனால் பாடுகள் பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் அது எப்படி லேசான காரியம் என்றதை கேள்விக்குறி அங்கே வருகிறது. So there's a question mark when you go through trials and tribulation. How is it easy to God when you undergo suffering? ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கின்றார்? What type of things that God has வேதத்திலே done? நாங்கள் பார்க்கலாம். We can see that in the scripture itself. இன்றைக்கு அவர் தண்ணியின் மேலே நடந்து சென்றார். He walked on water. காற்றும் கடலையும் அதட்டினார். He controlled the storm and the sea. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். The dead Lazarus was resurrected. So many miracles. நாங்கள் வாசித்துக் கொண்டே போகலாம். We can continue நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே போகலாம். We can see so many verses. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என கர்மியான தேவனுடைய பிள்ளையே. But my dear children of God, we need to continuously increase our faith. விசுவாசத்திலே நாங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be growing in the faith of the Lord. தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be built in the word of the Lord. எப்படியாக கர்த்தர் காரியங்களை செய்தார் என்பதை வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். We see how God does the things through the scriptures. பாருங்கள், சொல்லிவிட்டு அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாயமும் பனியை பெய்கிறது. By his knowledge the water depths were divided and the clouds let drop the dew. எல்லாமே இயற்கையிலே இன்றைக்கு கர்த்தருக்கு பணிந்து நடக்கின்றது. So even the natural things are obeying. இயற்கையிலேயே கர்த்தர் அங்கே கண்ட்ரோல்ல வைத்திருக்கின்றார். He controls the entire nature. அப்ப மற்றவங்களுடைய பிரச்சனை அவருக்கு லேசான காரியம். So all our problems is
an easy thing for God. பலன் உள்ளவனை அவர் பலனாய் மாற்றுகிறதற்கு அவருக்கு லேசான காரியம். It is easy for him to change the weak to அவர் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை நாங்கள் வைக்க வேண்டும். So our hope and faith should be placed on கர்த்தர் that. நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். And Lord will be a confidence and He'll make sure that your foot is not எத்தனை caught. பேர் அதை How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe in that? ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. And he says, my child, all these should not be, all this, do not let this wisdom and understanding out of your sight. இவைகள் உங்களுடைய கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என கர்மையான சபையே. My dear church, what we should not let go of out of our sight. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய அப்பா அவர் எப்படிப்பட்டவர், அதை உங்களுடைய கண்களை விட்டு பிரியாதிருக்க And வேண்டும். the Father that you and I worship, what type of a person he is, we should never let that out of our sight. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு We received பிள்ளைகளாக salvation, இருந்தோம், we were children, பாலை குடித்துக் கொண்டிருந்தோம், we were drinking milk. பக்குவத்துக்கு வருகிறோம், When we come to maturity, முதிருக்கு வருகிறோம். we come to a, அப்ப நம்முடைய ஆண்டவர் இன்னும் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் இன்னுமாய் அறிந்து கொள்ள வேண்டும். we need to know more and more what type of God that we worship. அப்பொழுதுதான் நாங்கள் சொல்ல முடியும் லேசான காரியம். That's when we could say it is an easy matter for God. ஒரு பொருளாதார தேவை இருக்கிறதா, If you have a financial need, ஆண்டவருக்கு அது லேசான it காரியம். is an easy matter for God. சரீரத்திலே பலவீனம் இருக்கிறதா, Are you weak in your body? அதை பலப்படுத்துவதற்கு அவருக்கு லேசான To காரியம். strengthen you, it's an easy matter for him. எப்பொழுது When அவரை நம்பிக்க வேண்டும். we need to have faith over him. பாருங்கள், அதுதான் அவர் சொல்கிறார், என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. My son, do not let this wisdom and understanding out of your sight. இந்த கண்களை குருடாக்குகிறது பிசாசு. The devil blinds your eyes. தேவனுடைய மகிமையை காணாதபடி கண்களை குருட்டாட்டமாய் வைத்திருப்பது பிசாசு. It is the work of the enemy that he blinds us. உலக கண்களால் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமானால் எங்களுக்கு அது குருட்டாட்டமாய் தான் தெரியும். So if you see from the worldly eyes, then everything will be blinded. இதுமே ஆவிக்குரிய கண்கள், Spiritual eyes, அவைகள் திறக்கப்பட வேண்டும். those should be அப்பொழுதுதான் open. அது கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். That's when we can understand it's an easy matter for the Lord. அதுக்குத்தான் கர்த்தருடைய ஞானம் தேவை. That is why we need the wisdom of God. நாங்கள் முட்டாள்தனமாக நடந்துவிட்டு இது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று சொல்லக்கூடாது. We cannot act foolishly and say that it's an easy matter for God. கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்தணும். We need to use the wisdom of God. அதற்காகத்தான் ஞானத்தை வாஞ்சிக்கணும். That's why we need to desire. அப்ப என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். My son, do not let wisdom and understanding out of your sight. Preserve sound judgment and discretion. நல்ல ஆலோசனைகளை காத்துக்கொள். Preserve sound judgment. இன்னைக்கு ஆலோசனைகள் பலவிதமாக வரும். There must many advices or counseling ஆனால் comes. அந்த ஆலோசனைகள் எல்லாமே நமக்கு நல்லதா இருக்கிறதா என்பதை நாங்கள் ஞானமாய் பகுத்தறிந்து அந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க But வேண்டும். all those counseling, is it good for us? We need to discern and understand that properly. அது யாராக இருந்தாலும் சரி, Whoever it may be. மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பகுத்தறிய வேண்டும். Even if it's the pastor, then you need to discern and ஆமென். see. நல்ல ஆலோசனையா, Is it a good இது counseling? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற யோசனையா Is it coming from God? என்பதை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அதை காத்து இருதயத்திலே நடக்க வேண்டும். That is why then we need to preserve the sound judgment. அப்பொழுது சொல்லுகிறார் பாருங்கள், அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். And that's why he says there will be life for you and an ornament to grace your neck. அப்ப நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு நடக்கின்ற பொழுது, When we listen to good counseling and act accordingly, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்கின்ற பொழுது, when we receive the advice or counseling from the presence of the God அது and act எங்களுடைய accordingly, ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது. that will give life for us. For our உள்ளான soul. மனிதனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. Give strength to the inner man. உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. Brings an encouragement to the inner man. உன் கழுத்துக்கு அது அலங்காரமாய் இருக்கும். And an ornament to grace your neck. அப்ப it says. கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்பொழுது நாங்கள் நடப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் விசுவாசத்தோடு நடப்போம். So God will lead us with that hope. We will walk in that faith that God is going to lead us. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள் அடுத்த வசனம், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. Having said that, he goes on to say, then you will go on your way in safety and your foot will not stumble. சொல்லுவோமா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், Shall we say, God is with me? நான் பயமின்றி
என் வழியில் நடப்பேன், I will walk with என் safety. கால்கள் இடராது. My foot will not அருமையான stumble. தேவ பிள்ளையே, My dear children of God, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். God is with each one. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். God is with each one of you. இந்த இடத்திலே இருக்கிற பிள்ளைகள் தொடக்கம் பெரியோர் வரை கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். From the young children to all the adults here, God is with each one of you. பாருங்கள், worshipல நாங்கள் பார்த்தோம், சகையுடன் போய் அவர் ஒன்றுமே பேசல. In worship, the sister was saying he went to Zacchaeus. He did not say ஒரே ஒரு anything. காரியம் சொன்னார், He just said one thing. உன் வீட்டிலே நான் தங்குவேன். I won't stay in your house, he said. அவ்வளவுதான். That's it. அவனுடைய பிரச்சனைகளை சொன்னாரா? Did he say his problems? குறைகளை சொன்னாரா? Did he say his shortcomings? ஒன்றுமே இல்லை. Nothing. இன்றைக்கு உன்னோடு போயிருக்கு. Today I will be with you. சமாரிய பெண்ணோடு பார்த்தோம், We saw about the Samaritan woman. தாகமாய் இருக்கிறது, மொண்டு கொள்ள தண்ணீர் தான். He said, I was thirsty, give me some water, he said. நானே அந்த ஜீவ தண்ணீர். I am that living அந்த water. ஜீவ தண்ணீரை நாங்கள் பருகிற பொழுது When we drink from that living fountain, உள்ளான மனிதனுக்குள்ளாய் ஒரு புதிய பலத்தை காண்கின்றோம். we see a new strength within our inner man. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. The eyes of our heart will be கர்த்தருடைய opened. வல்லமைகளை நாங்கள் காண்போம். We see the mighty power of அப்ப God. நாங்கள் பயமின்றி நாங்கள் நடப்போம். When we walk without இந்த fear, உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் பயமின்றி நடப்போம். காரணம் என்ன? கர்த்தர் எனக்குள்ளாய் இருக்கிறார், என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் பயமின்றி நடப்போம். whatever the problems of the world, we'll walk without fear because the Lord is within us and He will walk me in safety, we know. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கால்கள் இடராது. My dear children of God, your foot will not நம்முடைய stumble. கால்களை இடற பண்ணுகிறது சத்துருவானவன். The one who makes your feet stumble is the enemy. அது சரியா இது சரியா என்று அநேக காரியங்களை கேட்கிறதன் நிமித்தமாய்த்தான் இன்றைக்கு கால்கள் இடறி போகிறது. The reason why your foot will stumble is you are listening to various arguments whether this is correct or that is correct. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். Ask God. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனிடம் கேளுங்கள். Here, go to a good spiritual father. நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனிடம் கேளுங்கள். Or go to a spiritual leader. அவர்கள் நடத்துவார்கள். They will lead you. கர்த்தர் பேசுவார்கள். God will speak to you. சரியாக நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர்களை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். Lord is a God who makes us walk in safety so that our foots will not stumble. பாருங்கள், அடுத்த காரியம் மிக முக்கியம். See, the next point is very important. இன்றைக்கு இதுல தான் நிறைய இருக்கு பிரச்சனை. This is what many has problems. ஆகவே தான் இன்றைக்கு பார்ப்போம், எவ்வளவுக்கு நாங்கள் கர்த்தரை அறிகிறோமோ அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் சுகமாய். பாருங்கள், வாசியுங்கள். வாசிங்க. ஓ, என்னவா இருக்கு நித்திரை? எத்தனை பேருக்கு உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்குது? When you lie down, you will not be afraid. When you lie down, your sleep will be sweet. How many of you have your sleep இன்னைக்கு sweet? படுத்தோட நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? When you sleep today, what is the problem tomorrow? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? But what does the Lord நீ say? படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். When you lie down, you will not be afraid. இன்றைக்கு நான் விளையாட்டாக சொல்லவில்லை. I'm not joking around. பாருங்கள், அநேகர் படுக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயத்தோடு படுக்கிறார்கள். So many, when they go to sleep, they are afraid. ஐயோ, நான் நாளைக்கு இருப்பேனோ? I will live. Do I live today? Tomorrow? நாளைக்கு இருப்பேனோ? Will I live tomorrow? இந்த தேவையை எப்படி சந்திப்பேனோ? How am I going to meet this need? நமக்கு பயம் இல்லை. We are not afraid. நாங்கள் இங்கேயும் சந்தோஷமா இருப்போம், ஆண்டவரோடும் சந்தோஷமா இருப்போம். We'll be joyful here or we'll be joyful நாங்கள் whenever பயப்பட we do. தேவையில்லை. There's no reason for us to fear. அருமையான தேவப்பிள்ளையே, My dear children of God, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் அப்படியா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளணும். we need to accept the promises of God for us. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். You not be afraid when you lie down. அநேகருக்கு நித்திரை இல்லை. Many don't sleep properly. ஹalleluya. Thank you Lord Jesus. Thank you, Jesus. கர்த்தர் எனக்கு எங்கே போனாலும் நான் இருந்த இடத்திலே நித்திரை கொண்டு விடுவேன். Wherever I go, I fall asleep wherever I sit. இந்த வாகனத்திலே வேறு யாரும் ஓடிக்கொண்டு வாகனம் ஓடிக்கல நித்திரை கொள்ள மாட்டேன். வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது உடனே தூங்கி விடுவேன். So I won't fall asleep when I'm driving, but when I'm in the passenger seat, I might fall asleep suddenly. சில நேரத்தில் இரவிலே நான் டெக்ஸ்ட் பண்ணுகிற பொழுது நீங்கள் யோசிக்காங்க, பாஸ்டருக்கு நித்திரை வரையில் என்ன ஒரு வேலையும் இல்லை, டெக்ஸ்ட் இரவு நேரத்திலே அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று. So when I text you late in the night, do not think pastor has no other thing to do and he's texting us now. கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிற நேரங்கள். It is the time that I spend time with God. அருமையான தேவனுடைய பிள்ளையை இன்பதாக இருக்கும். It will அது be பகலிலே joyful. சரி இரவிலே சரி எல்லா நேரத்திலும் நம்முடைய உறக்கம் இன்பமாய் இருக்கும். எப்பொழுது அவரை நம்பிக்கையாய் நாங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது, So whether it's afternoon or in the night, அவருடைய our வார்த்தைகளை sleep will நாங்கள் be sweet. ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது, When we accept His words and walk accordingly. நீ படுத்தும் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். When you lie down, your sleep will be sweet. எத்தனை பேருக்கு நித்திரையில இன்பம் காணப்படும்? How many of your sleep would be sweet?
வேதத்தில் எல்லாமே சொல்லப்படுகிறது. It's everything is said ஒரு in the மனிதன் scriptures. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் போவான் என்று தேவ ஆவியானவர் அப்பவே அறிந்து அதை வார்த்தையின் மூலமாக அவரே வார்த்தையாக நமக்கு கொடுத்து விட்டார். Whatever the circumstances that the man might face, Holy Spirit understood it so well even long time ago, and He has given them as words to us. என்றால் அவரும் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். Because He also lived as a man in this அவருக்கும் world. வேதனை தெரியும், So He also knows கண்ணீர் suffering. தெரியும், He knows அவளை anguish. தெரியும், He knows worries. துக்கங்கள் தெரியும், He knows sadness. எல்லாமே நம்முடைய ஆண்டவர் அப்பாவுக்கு தெரியும். So our Father knows everything. அவர் என்ன சொல்லுகிறார்? But what does He say? உங்கள் நித்திரை இன்பமாய் இருக்கும். Your sleep will be sweet. எப்பொழுது? When? அவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே காத்துக் கொள்கின்ற பொழுது. When we protect His words in our heart. காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கின்ற Not பொழுது. only protecting but acting on those words. பாருங்கள், சடுதியான 25 சடுதியான தியலும் துஷ்டர்களின் பால் கடிப்புக்கும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். Have no fear of sudden disaster or of the ruin that overtakes the wicked. சடுதியாய் காரியங்கள் நடக்கும். There might be sudden things that happen. நம்முடைய பயமுறுத்தலுக்கு சடுதியாக காரியங்கள் நடக்கும். There will be sudden things that might scare us. எதிர்பாராத விதமாக சில சூழ்நிலைகள் ஏற்படும். Unexpectedly there might be circumstances arising in your life. சிலர் மூலமாக சில தேவையில்லாத காரியங்கள் வரும். Through certain people you might have certain things coming in your life. அஞ்சாதீர்கள். Do not worry. அஞ்சாதீர்கள். Do not worry. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is with you. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். God will fight for கர்த்தர் you. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். He will fight for you. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணின தேவன் இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூட இருக்கின்றார். And the Lord who fought for the அவர் Israelites is நமக்காக with you and யுத்தம் I. பண்ணுவார். And He will fight for அந்த you. விசுவாசத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். With that hope let us move forward. இன்றைக்கு இயற்கை காரியங்களை பார்க்கின்ற பொழுது திகிலாக இருக்கிறது. When we see the natural disasters, it's very fearing. ஆனாலும் பயப்படாதீர்கள். But do not worry. கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கின்றார். God is with each one of அவர் us. பேசுகின்ற தெய்வம். And He's the Lord who இந்த speaks. வேளையிலும் நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். And even now He is speaking இந்த to us. இடத்திலே இருக்கிற ஒரு சிலரோடு கர்த்தர் இடைப்பட்டு God is கொண்டிருக்கிறார். interceding with certain people here today. ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். Have faith. கர்த்தருடைய நம்பிக்கையின் மேல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். So have hope and faith on our அஞ்ச Lord. வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். For the Lord will be at your side and will keep your foot from being snared. சொல்லிவிட்டு பாருங்கள், சொல்லுகிறார், நன்மையை குறித்து சொல்லுகிறார். And having said that, He talks about goodness. என்னவாம்? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Do not withhold good from those to whom it is due when it's in your power to act. நன்மை செய். தேவ ஞானம் நமக்கு தேவை நன்மை செய்வதற்கு. Sorry, the wisdom of God is required for us to do good to others. இன்றைக்கு அதை நாங்கள் பகுத்தறிய வேண்டும். We need to discern that. யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றது, Who has the needs? நம்மளால அதை நன்மை செய்ய முடியுமா? Can we do that goodness to them? அப்பொழுது நாங்கள் அதை செய்ய வேண்டும். Then we need to do that. நன்மை செய்யத்தான் இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Do not withhold good from those to whom it is due when it's within your power to act. பவுலானவரும் இதைத்தான் அங்கே சொல்லுகிறார் கலாத்தியர்களின் நிருபத்திலே. Even Apostle Paul says the same in the epistle of Galatians. 6வது அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போம். Galatians chapter 6 we see. என்ன சொல்லுகிறார் கலாத்தியரிலே பவுலானவர் புதிய ஏற்பாட்டிலே? In the New Testament, what does Apostle Paul say in Galatians? 9வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், Chapter 6 verse 9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. Let us not become weary in doing good. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். For at the proper time we will reap a harvest if we do not give up. அருமையான தேவப்பிள்ளையே, Mighty children நீங்கள் of God. நன்மை செய்து கொண்டிருங்கள். Do continuously do எந்த good. விதத்திலே உங்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த விதத்திலே நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருங்கள். Whatever goodness that you could do to others, continue doing it. ஏற்ற காலத்தில் நீங்கள் அதை அறுப்பீர்கள். At the right time you will reap a harvest. அவர்கள் சில நேரத்திலே நன்மை செய்தவர்கள் உங்களை மறந்து போய் விடலாம். Sometimes those whom you did goodness might forget you. ஆனால் என்னையும் உங்களையும் நடத்துகிற தேவன் எப்பொழுதும் அதை மறந்து போகிறது But இல்லை. the Lord who leads you and I will never ever forget it. அவர் அதை
அதற்கேற்ற பலனை தருவார். And he will give the rewards for that. மனிதர்கள் மறந்து போகலாம், People might செய்த forget நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து all the போகலாம், goodness that people have உங்களுக்கு done, they will எதிராகவே forget. பேசலாம், And they will speak against you. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். But the நம்முடைய Lord அப்பா is with us, our அவர் Father. எப்பொழுதும் எங்களை விட்டு விலகிறதில்லை. And he will never leave அவர் you. நன்மைகள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அதற்குரிய கிரயம் இருக்கிறது. எனக்கு அருமையான My dear சகோதரியே, brothers and sisters, every goodness that you do, there is a just reward for you. உங்களுக்கு மாத்திரமல்ல, Not only for you, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, to your children, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு, to your grandchildren, உங்களுடைய பூட்ட பிள்ளைகளுக்கு, your great grandchildren. அந்த நன்மையை செய்து கொண்டே இருப்பார். God will continuously shower his ஆகவே goodness to நீங்கள் them. செய்கிறதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். So we have to do what we have to do. மேலே சொல்லுகிறார் பவுல், என்ன நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். So you, about this scripture, Paul is saying, well, you reap what you sow. சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். Having said that, that's when he said, do not become weary in நாங்கள் doing good. நன்மையை விதைத்துக் கொண்டிருப்போமானால், So if you're sowing all goodness all the time, நிச்சயமாக நாங்கள் நன்மையை அறுத்துக் so கொண்டிருப்போம். we will reap goodness all the time. ஆகவே இந்த நாளிலும் ஒரு நற்செய்தியை சொல்ல So விரும்புகிறேன். today I would like to share a good news with you. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, தொடர்ந்து நாங்கள் நன்மையை செய்து கொண்டிருப்போம். continuously let us do good. கர்த்தர் நம்மை உயர்த்திக் கொண்டே இருப்பார். God will continue to அதை நாங்கள் exalt us. காண்போம். We will see. கர்த்தர் அதை செய்வார். God will do it. அவர் வாக்குரைத்தவர், He is the one who அவர் promised, வாக்கு மாறாதவர், and he never அவர் changes his நிச்சயமாக word. அவர் செய்து He will முடிக்கிற தேவனாக definitely do it and இருக்கிறார். finish it off. ஆகவே நாங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். So let us continuously rise and shine for God. மறுபடியும் அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள். Turn back to Proverbs. உன்னிடத்தில் 28, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. Do not say to your neighbor, come back tomorrow, I'll give it to you, when you already have it with you. If you can, you have to do it. ஆனால் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ள கூடாது. But there are some people who take advantage out of it. Yes. அவர் நன்மை செய்கிறார் என்று அதுக்கென்று அட்வான்டேஜ் எடுத்து இன்றைக்கு பெரிய காரியங்கள் அப்படி அல்ல. If you do goodness, some people might take advantage out of you. It's not like that. உண்மையாக Truly, பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா என்று நாளைக்கு தருவேன் என்று சொல்லார். if you have with you, then do not tell your neighbor. செய்யலாம். If you can do it, அந்த காரியம் உங்களுக்கு இயலும் என்றால் செய்யலாம். if you are able to do it, ஆண்டவர் அறிவார். God knows. உங்களுக்கு முடியாது என்றால் முடியாது. If you can't, you can't. சொல்லிவிட்டு அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம். Having said that, he goes on to say, do not plot harm against your neighbor who lives trustfully near you. Do not accuse anyone for no reason when they have done you no harm. Do not envy the violent or choose any of their ways. For the Lord detests the perverse but takes up the upright into his confidence. மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர் அருவருப்பார். God detests the perverse. மாயக்காரர் என்று அங்கே மத்தேயுவிலே பார்க்கின்றோம். In Matthew we see, oh you hypocrite. சதுசேயர் பதுசேயரை பார்த்து மாயக்காரரே. He looks at the Sadducees and says, you are hypocrites, he says. மாயமாலத்தை கர்த்தர் வெறுக்கிறார். God hates the hypocrisy. மாறுபாடு உள்ளவனை கர்த்தர் அருவருக்கின்றார். God detests the perverse. நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் காணப்படுகிறது. And takes up the upright into his confidence. Hallelujah. ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் Each one of us are righteous. கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். God will reveal all the things. அது ஊழியனுக்கு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிற Not தேவன். only to the ministers, but to each one of us, God is able to reveal everything. அவருடைய பாதத்திலே காத்திருக்கின்ற பொழுது When we wait upon his footsteps, அவர் எங்களை நடத்துகிற தேவனாய் and he is able to lead us. இறுதியாக நாங்கள் பார்ப்போம், துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசி. And finally we see the Lord's curse is on the house of the wicked, but he blesses the home of the righteous. நானும் நீங்களும் துன்மார்க்கர் அல்ல. You and I are not the wicked. கர்த்தர் நம்மை நீதிமானாய் பிரித்திருக்கிறார். God has separated us as நம்மை righteous. கழுவி இருக்கின்றார். And he washed us with அவருடைய his blood. பிள்ளையாய் எங்களை And he's ஏற்றுக்கொண்டிருக்கிறார். accepted us as child. ஆகவே அவருடைய உங்களுடைய வாசஸ்தலங்களிலே எப்பொழுதும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. So wherever your dwelling places, his blessing will always remain. வீட்டிலே நாங்கள் போடுவோம், கர்த்தாவே இந்த வீட்டை ஆசீர்வதியும் என்று போர்டு போட்டிருப்போம். Sometime we might leave little blue words in the house saying, God bless this house. ஆமென். அவை பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி வருகிற பொழுது நாங்கள் யோசிப்போம், When we have ஆண்டவரே
என்னை நீர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீரே, ஆசீர்வதிக்கலையே. When we have a financial need, we say, ask God, oh Lord, you said you will bless me, but you haven't. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். We need to hold firm on to those words. ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be blessed. பூமியில் உள்ள வம்சங்கள் உன் மூலமாய் ஆசீர்வதி. And all generations of the earth will be blessed through you. ஆகவே நாங்கள் துன்மார்க்கமாய் நடவாதபடி நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்கின்ற பொழுது அப்பொழுது உங்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும். So when we don't become wicked people or act like wicked, but become the righteous and act accordingly, then the blessing of the Lord will dwell in your house. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். And for all those who are humble, He does shows favor. நம்மை நாங்கள் தாழ்த்துவோம். Let us humble ourselves. நம்மை நாங்கள் தாழ்த்துகிற பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். So when we humble ourselves, He is able to exalt us. இயேசுவானவர் கூட இதை தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதுகிற பொழுது எழுதுகிறார். And even in the Gospels, Jesus, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், those who தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Those who exalt will be humble, and those who humble will be exalted. ஆகவே கண்பானே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளிலும் நாங்கள் தேவனுடைய ஞானத்தை தேடுவோம். Mighty children of God, let us seek the wisdom of God. ஞானத்தை நம்பி நாங்கள் வாழ்வோம். Let us believe and have faith and hope. அப்பொழுது தேவன் நம்மை வழிகாட்டுவார், நம்மை பாதுகாப்பார், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். And God will lead us, protect us, and gives us all the blessings that we require. ஆகவே தான் நாங்கள் அவருடைய போதகத்தை நாங்கள் மறக்க கூடாது. So that's why we should never forget His அவருடைய teachings. வார்த்தைகளை நாங்கள் மறந்து போய் விடக்கூடாது. We should never forget His words. அவைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆயுசை கொடுக்கிறது. That is what gives us a long life in our spiritual life. அவர் சிட்சிக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. When He disciplines us, we need to obey His words. அப்பொழுது அவர் நம்மேல் அவர் நமக்கு நம்பிக்கை தந்து நம்மை கால் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காத்து. That's when He becomes our confidence, and He will help us so that our foots do not get caught. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். Mighty children of God, God is with each one of you. அவருடைய வழிகள் எல்லாம் இனிதான வழிகள். All Your ways are so. அவருடைய பாதைகள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். We see through all His ways He have goodness and mercy all the day of your life. ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். That living God is with you and I today. அந்த ஜீவனுள்ள தேவனை உறுதியாய் பற்றி பிடிப்போம். Hold firm on to that living God. நாங்கள் நன்மை செய்ய திராணி இருந்தால் நன்மை செய்வோம். If you have the ability to do good, let us do good. உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கண்களை மூடி நாங்கள் ஒரு விசை ஜெபிப்போமா? Shall we close our eyes and pray for a minute? Thank you Lord. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our heavenly Father who loves us. இந்த மதிய வேளையிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். This afternoon time we commit ourselves into your presence. நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் கண்டுகொள்ள நீர் எங்களுடைய மனக்கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for opening the eyes of our hearts so that we could see through your word what type of a God you are. ஆண்டவரே, இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thank you for every living word that you taught us through this Proverbs chapter 3 of Father. எங்களுடைய முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் நாங்கள் உங்களையே நம்பி இருக்கின்றோம். With our complete heart and soul we have faith and belief. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் மூலமாய் உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். Through every action of ours we give reverence to you. உம்முடைய சிட்சையை கேட்டுக்கொண்டு அதன்படி நாங்கள் திருந்தி வாழ உம்மின் மேலே இன்னும் அதிகமாக அன்பு செலுத்த எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Lord, we commit ourselves so that we accept your discipline and so that we change our ways and love you more. ஆண்டவரே, அந்த ஞானத்தின் மதிப்பை அறிந்து நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை தருகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for understanding giving us the grace to understand the value of the wisdom so that we can apply it in our lives. இந்த நாளிலும் தொடர்ந்து நீர் எங்களை வழிகாட்டி எங்களுக்கு பாதுகாத்து எங்களை நடத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that you're continuously going to be the guidance for us and that you will be protecting us and எங்களுக்கு ஏதுமான நேரங்களிலெல்லாம் நாங்கள் நன்மை செலுத்த நன்மை செய்ய நீர் கிருபை அளிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Whenever we are able to, we thank you for giving us the grace to do good. நீ கரத்திலே எங்களை தருகிறோம் ஆண்டவரே. In your hand we commit ourselves. Thank you Lord Jesus. Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். With thanks we give to you thanks. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Heavenly Father, we exalt you. ஜீவனுள்ள அதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். The living head we give thanks. நாளிலும் ஆண்டவரே, அழைத்து வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரலை மூலமாய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும்
ஆண்டவரே நீ தொடர்ந்தும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Every child you brought here and every child who's watching this via the live telecast, we ask that you continuously bless and strengthen them. இனிமினுமாய் நம்முடைய நம்பிக்கை உங்கள் மேல் நாங்கள் பதிய வைக்கின்றோம். We place our hopes and faith over you more and more. அப்பொழுது நீர் எங்களுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி இந்த உலகத்தின் காரியங்களுக்கு சிக்கிக்கொள்ளாதபடி நீர் எங்களை விலக்கி காக்கிறது. That's when you are able to separate us from all the wonders of this world which make our feet snag. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். We love you, Father. Thank you, Lord Jesus. Lord Jesus, எல்லாருமாய் இப்படி எழுந்து நிற்போம் ஒரு நிமிடம். All stand up for a minute. என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி சகோதரியே, My dear brothers and sisters, எங்கள் மேய்ப்பர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். our greatest shepherd of all is with each உங்களை நேசிக்கிற பரம தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். The heavenly Father who loves you is with you. அவர் எப்படியாய் நடத்துவார் என்பதை குறித்து அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். And he's already told us how he's going to lead us. நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? The only thing that you and I need to do is விசுவாசித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள we வேண்டும். need to have faith and accept it. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் குன்றி போகிறதா? Are you losing faith in your life? கர்த்தரிடம் கேளுங்கள். Ask God. கர்த்தர் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவார். He will increase your faith. அவரிலே நிலைத்திருக்க அவர் பலன் தருவார். He'll give you the strength to remain in him. நாங்கள் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். We have to open our hearts. அந்த இருதயத்தோடு அந்த மேய்ப்பனை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோம். With that heart, let's look at the shepherd and sing this song. மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, சோத்திரம் 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 சோத்திரம். பசும்புல் மேய்ச்சலிலே என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாறச் செய்கின்றீர். பாடுவோமா? பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாறச் செய்கின்றீர். ஐயா இளைப்பாறச் செய்கின்றீர். ஐயா இளைப்பாறச் செய்கின்றீர். என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர் கண்டை அனுதினம் நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீர் அனுதினம் நடத்துகிறீர். ஐயா அனுதினம் நடத்துகிறீர். ஐயா அனுதினம் நடத்துகிறீர்.
இருப்பவரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, என்னோடு இருப்பவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள சொல்லும் அவருடைய கிருபை எம்மை தொடரும். கிருபை என்னை தொடரும். கிருபை என்னை தொடரும். ஆமென். விசுவாசிங்க தேவனுடைய கிருபை, கிருபை என்னை தொடரும். அவருடைய கிருபை, அவர் கிருபை என்னை தொடரும். அவர் கிருபை, அவர் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்லுவோமா? Thank you, Lord. எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். ஹalleluya. கிருபை என்னை தொடரும். ஐயா கிருபை என்னை தொடரும். இயேசுப்பா, ஐயா கிருபை என்னை தொடரும். என் மேய்ப்பரே. இயேசையா, Thank you, Lord. என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், Thank you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, எங்கள் மேய்ப்பரே, உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த மதிய வேளையிலும் Lord, we commit ourselves in this afternoon time. நீர் சொல்லி இருக்கிறீர், எங்கள் நல்ல மேய்ப்பராய் நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். As you said, we give thanks for you being a good shepherd who எங்கள் continues to ஒவ்வொருடைய bless. ஆத்துமாவையும் இந்த நாளிலே நீர் தேற்றியதற்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for consoling each one of our souls today. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி Lord, we செலுத்துகிறோம். give thanks for speaking to us through நீர் your வாக்கு word. கொடுத்திருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லி You've given us a promise that all the days of our life, goodness and mercy தொடர்ந்து will எங்களுடைய follow. வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதை காண போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks so that each one of us are going to see that in our lives. இந்த வாரம் முழுவதிலுமாய் உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட Let இருக்கட்டும். your hand be with each one of us throughout this தொடர்ந்து week. உண்மையே தியானிக்க கத்த கிருபை செய்யுங்க. Give us a grace to continuously meditate எங்கள் on your வாழ்க்கை word. ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து உமக்காய் ஓடு எங்களுக்கு கிருபைத்தார். We give you the body, mind and soul, and we ask that you give us a grace to ஒவ்வொரு continue to பிள்ளைகளையும் இந்த இடத்துல இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். every child here in the name of Jesus we bless and pray. தொடர்ந்து இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, Let them continuously be a blessing. வெளிச்சமாய் Let இருப்பார்களாக, them be light of our. உப்பாய் Let இருப்பார்களாக, them be salt of our. அநேகருக்கு ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கிற பிள்ளைகளாய் Let காணப்படுவார்களாக. them be people who comfort many people in the world. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கின்றோம். Lord, we commit ourselves into your தொடர்ந்து hands. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you continuously do mighty இந்த miraculous things. பட்டணத்திலே ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். We pray that you use each and every one to bring a great revival in this town. உங்களால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. Everything is possible with you, நாங்கள் Lord. விசுவாசிக்கிறோம். We have faith, oh God. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. Continuously anoint and lead each child. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். In your hand we humble குடும்பமாய் ourselves. எங்களை அர்ப்பணிக்கின்றோம். As a family we commit ourselves. தொடர்ந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டும்படியாக ஜெபிக்கிறேன். We ask that you continuously build உம்முடைய each one of us. ஞானத்தினாலே இன்னும் அதிகமாக எங்களை நிரப்பும்படியாக Fill us with ஜெபிக்கிறோம். your wisdom, we pray, Father. உம்முடைய மகிமையை தொடர்ந்து காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. Give us the grace to continue to see your glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray, our living Father. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமென்.
யாவருமாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Lift hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென், ஆமென்.